தேவன் எப்படி தீமையையே ஆண்டு கொண்டு தீமையே ஆளுகிறார், அந்த தீமை நடக்கும் போதும் கூட அவருடைய நல்ல திட்டத்தை நிறைவேற்றுகிறார் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். This incident illustrates how God rules over evil, and while the evil is happening, he fulfills his good purposes. தீமையை எப்படி தேவன் ஆளுகிறார், இந்த தீமை நடக்கும் போதே கூட அவருடைய நல்ல திட்டத்தை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார், அந்த தீமையை இறுதியில் நன்மையாய் திருப்புகிறார் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். ஒரு லெவலில் பார்த்தீங்கன்னா இயேசுக்கு நடக்கிறது, சிலுவைக்கு போக போக இயேசுக்கு நடக்கிறது எல்லாம் தீமைங்க. கரெக்டு தானுங்க? யூதாஸ் காட்டி கொடுத்தது நல்ல காரியமா? தீமைங்க. அவன் செஞ்சது பாவம். அவரை பிடிச்சிட்டு போகிறாங்களே, அவங்க செஞ்சது நல்லதா? கிடையாது, தீமைங்க. பிடிச்சிட்டு போய் அவரை தேவதூஷணம் சொல்லிட்டாருன்னு அவரை குற்றவாளின்னு தப்பாக தீர்க்கிறாங்களே அந்த யூத நீதிமன்றத்தில். தீர்த்துட்டு அவரை அரைகிறாங்க, அவரை கிண்டல் செய்கிறாங்க. துணி போட்டு மூடிட்டு, யார் அரைஞ்சா சொல்லு பார்ப்போம், நீ தான் ராஜாவாச்சே, நீ தான் மேசியாவாச்சே, நீ தான் தீர்க்கதரிசியாச்சே, நீ தான் தேவகுமாரனாச்சேன்னு போட்டு அந்த மண், இதெல்லாம் தீமை. அவருக்கு இயேசுக்கு நடக்கிறது எல்லாமே இந்த பார்த்தீங்கன்னா சிலுவைக்கு போக போக தீமை, பியூர் ஈவில். அப்படியே அதில் நன்மையே இல்லை. பொல்லாத மனிதர்கள் பொல்லாத காரியங்களை செய்துட்டு வராங்க. யூதாஸ், யூத மத தலைவர்கள், அப்புறம் பிலாத்தும், பிலாத்து பொல்லாத காரியத்தை செய்தார். எந்த குற்றத்தையும் செய்யாத இயேசு சிலுவையில் அறையும்படும்படி ஒப்பு கொடுத்தார். அப்புறம் ஆணி அடித்தவனும் தீமை தான் செஞ்சான். ஒரு லெவலில் நீங்கள் இதை பார்க்குறப்போ அப்படியே தீமை 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 நடக்கிறதெல்லாம் தீமை. ஆனால் அது ஒரு லெவலில் பார்க்குறப்போ, இன்னொரு லெவலில் பார்க்குறப்போ இது எல்லாமே தேவனுடைய திட்டத்தின்படி தான் நடக்குது. இந்த எல்லா தீமை நடக்கிற அந்த நேரத்திலே தேவன் தம்முடைய நல்ல திட்டத்தை நடப்பித்து கொண்டிருக்கிறார். இந்த தீமையில் இது முடிகிறப்போ இது தம்முடைய ஜனங்களுக்கு நன்மையாய் முடியுது. இதனால் தம்முடைய ஜனங்களுக்கு ரட்சிப்பு, ஆசீர்வாதம் எல்லாமே சேருது. இது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்க முடியணும் பாருங்கள். உலகத்தார் வெறும் இந்த கீழே இருக்கிற லெவலில் மட்டும் தான் பார்ப்பாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள், மனம் புதிதானவர்கள் இந்த மேலே நடக்கிற இந்த லெவலையும் பார்க்கணும். இது இட்ஸ் a மாஸ்டர் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவ் காட் ஒர்க்ஸ். தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பதற்கு இது ஒரு ரொம்ப முக்கியமான உதாரணம். சிலுவையில் அவர் எப்படி செயல்படுகிறாரோ எப்பவுமே அப்படி தான் செயல்படுகிறார். தீமை நடக்கிறப்போ வெறும் அந்த தீமையை மட்டும் பார்த்துடக்கூடாது. இதுக்கு மேலாக தேவன் தீமையை ஆண்டு கொண்டு அந்த தீமை நடக்கும்போதே அவருடைய நல்ல திட்டங்களை சொல்லப்போனால் இதன் மூலமாகவே நிறைவேற்றிடுவார். இந்த தீமையை நன்மையாய் திருப்பிடுவார். அப்படிதான் நடந்தது. இவ்வளோ பேர் செஞ்சானே, இவ்வளோ பொல்லாத மனிதர்கள்